ஸ்டாலின் வீட்டில் எஸ்பி வேலுமணி, அதிர்ச்சியில் எடப்பாடி, என்ன நடக்கிறது? அதாவது தமிழகத்தில் ஓபிஎஸ், தேமுதிக, ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் வலுவான சமூக அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுக்கு டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட். தமிழகத்தில் 2026 தேர்தல் களம் வெறும் வாக்குப்பதிவிற்கானது மட்டுமல்ல, அது வியூகங்களின் யுத்தமாகவும் மாறியிருக்கிறது. பீகாரை போல தமிழகத்திலும் ஒரு மெகா என்டிஏ கூட்டணியை அமைத்து திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதே பாஜக டெல்லி தலைமையின் மாஸ்டர் பிளான். ஆனால் அதிமுக தலைமையின் மெத்தன போக்கால் அந்த கணக்குகள் தடம் புரண்டுள்ளது. இது அமித்ஷாவை உச்சக்கட்ட கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக சரிவை சந்தித்த போது அக்கட்சியை கைதூக்கி விட்டது கொங்கு மண்டலம்தான். 44 இடங்களில் அதிமுக வென்றதற்கு சாணக்கியராக செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. திராவிட ஆளுமைகளுக்கான கருணாநிதி, ஜெயலலிதா இல்லாத சூழலில் கொங்கு கோட்டையை தன் கட்டுக்கோப்பான நிர்வாகத்தால் கட்டி காத்தவர் அவர். அனைவரையும் அனுசரித்து செல்லும் இவரின் அணுகுமுறைதான் இன்றும் கொங்கு பகுதியின் அதிமுகவின் உயிர் நாடியாக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைய போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அங்கு எஸ்பி வேலுமணியுடன் பிரேமலதா விஜயகாந்த் ஒரே மேடையில் காணப்பட்டது. கோவை ஆபரேஷன் கச்சிதமாக முடிந்துவிட்டது என்று அனைவரையும் நம்ப வைத்தது. தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்குள் கொண்டு வருவதற்கான அத்தனை அடித்தளங்களையும் வேலுமணி அமைத்திருந்தார். ஆனால் தொகுதி பங்கீடு மற்றும் எதிர்கால அங்கீகாரம் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுப்பதில் அதிமுக தலைமை காட்டிய தயக்கம் திமுகவுக்கு பொன்னான வாய்ப்பாக அமைந்தது. நள்ளிரவில் அரங்கேறிய ரகசிய பேச்சுவார்த்தைகள் மூலம் திமுக ஒரு அதிரடி அட்டாக் கொடுத்து தேமுதிகவை தன் பக்கம் இழுத்துவிட்டது. தமிழகத்தில் ஓபிஎஸ், தேமுதிக, ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் வலுவான சமூக அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுக்கு டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட். ஆனால் இந்த சிறிய அமைப்புகளை ஒருங்கிணைப்பதிலும் அவர்களின் கோரிக்கைகளை சரிவர கையாளுவதிலும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுவிட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எஸ்பி வேலுமணியிடமே முழுமையாக விட்டிருந்தால் அவர் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் இழுத்து வந்திருப்பார். ஆனால் ஈகோ, அதிகார போட்டியால் அதிமுக தலைமை அதற்கு வழிவிடவில்லை என்பதுதான் தற்போதைய டெல்லி பாஜகவின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் தொண்டாமுத்தூர் அதிமுக முப்பெரும் விழாவில் பேசிய எஸ்பி வேலுமணி, மக்கள் பணிக்காக போராடுபவர்களே உண்மையான தலைவர்கள் என்றும், எம்ஜிஆர் அவர்கள் வெறும் நடிகராக இருந்தால் மட்டும் அவரை ஆதரிக்கவில்லை, அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்ததால் தான் மக்கள் அவரை தேடி வந்தனர் என்றும் குறிப்பிட்டார். கரூரில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டின் போது 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தை சுட்டி காட்டிய அவர், உயிருக்கு துடித்த தொண்டர்களை பார்க்காமல் விஜய் அவர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்றதை கடுமையாக விமர்சித்தார். சினிமாவில் கேமரா முன்பு நடத்திவிட்டு செல்வது போல இதுவும் ஆகிவிட்டது என்று அவர் சாடியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜய் தனக்கு நல்ல நண்பர் என்பதை நினைவு கூர்ந்த வேலுமணி, ஒருமுறை விஜயின் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்ட போது தாமே அவரை தனது காரில் அழைத்துச் சென்று அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச வைத்து உதவியதாக தெரிவித்தார். நட்பு வேறு, அரசியல் வேறு என்று குறிப்பிட்ட அவர், தன் கட்சிக்காரர்களை உயிருக்கு துடிக்கும் போது அவர்களை கைவிட்டு சென்ற ஒருவரால் நாட்டை எப்படி ஆள முடியும் என்ற கேள்வியையும் முன்வைத்தார். இந்த விமர்சனத்திற்கு தாவேகா தரப்பில் இருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான எதிர்வினை எதுவும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான பழைய வழக்குகள் மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன என்ற அரசியல் வட்டார தகவல்கள் பரவி வருகின்றன. இதனால் தேர்தல் களத்தில் புதிய பதற்றம் உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் முக்கிய துறைகளை கவனித்தவர் எஸ்பி வேலுமணி. ஜெயலலிதா அமைச்சரவையிலும் பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியிலும் முக்கிய அதிகார மையமாக செயல்பட்டவர் என பார்க்கப்பட்டார்.
தற்போதைய சூழலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த முக்கிய தலைவராகவும் குறிப்பாக கோவை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கை கொண்டவராகவும் உள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை தொடர்பாக பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக தெருவிளக்கு மாற்று திட்டம், LED பல்புகள் கொள்முதல் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் பதிவு செய்ததுடன் கோவையில் தொடர்புடைய இடங்களில் சோதனைகளும் நடத்தப்பட்டன. சுமார் 8 லட்சம் LED விளக்குகள் பொருந்தும் திட்டத்தில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாகவும் பல மாநகராட்சிகளில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் முறைகேடு நடந்ததாகவும் புகார்கள் எழுந்தன. எனினும் அந்த வழக்குகள் பின்னர் பெரிய அளவில் முன்னேறவில்லை என்ற நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் வேலுமணிக்கு நெருக்கமானவராக கருதப்பட்ட பொறியாளர் சந்திரசேகர் கட்சியிலிருந்து விலகியது அரசியலில் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தது புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவதாவது, கோவை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக வலிமையாக இருப்பதால் அந்த தாக்கத்தை குறைக்கவே வேலுமணி மீதான வழக்குகள் மீண்டும் கவனத்திற்கு வரலாம் என்ற கருத்து. வழக்குகளில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் அது வேலுமணியின் அரசியல் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் வேலுமணி தன்னை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார் என கூறப்படுகிறது. அரசியல் மற்றும் சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவல்கள் மட்டுமே. அதிகாரப்பூர்வமாக எந்த புதிய நடவடிக்கையும் அறிவிக்கவில்லை. தேர்தல் சூழ்நிலை சூடுபிடிக்கும் நிலையில் இந்த விவகாரம் எவ்வாறு நகரும் என்பது கவனிக்கப்படுகிறது. மேலும் எடப்பாடியின் எதேச்சிகாரத்தை எதிர்த்துதான் அதிமுகவில் இருந்து வெளியில் வந்தார் செங்கோட்டையன். தனது நீண்ட அரசியல் அனுபவத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தாவேகாவில் இணைந்தார் அவர். ஆனால் இந்த இரண்டிற்கும் இப்போது ஆப்பு வந்து விடுமோ என அப்செட்டில் இருக்கிறார் செங்கோட்டையன். மேலும் செங்கோட்டையனும் எடப்பாடியும் ஒரே கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் என்ன காரணமோ தெரியவில்லை, இருவருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்தது. எம்ஜிஆரின் அரசியல் பயின்ற தனக்கான அங்கீகாரத்தை எடப்பாடி கொடுக்கவில்லை என செங்கோட்டையன் ஆதங்கப்பட்ட நேரத்தில் செங்கோட்டனை வளரவிட்டால் தனக்கு செல்வாக்கு போய்விடும் என எடப்பாடி பயந்துதான் இருவருக்குமான பிணக்கு ஏற்பட்ட ஆரம்ப புள்ளி. அந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அதிமுகவை விட்டே வெளியில் வரும் முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் செங்கோட்டையன். அப்போது அவருக்கு புகலிடமாக தெரிந்தது தாவேகா. தனது அரசியல் அனுபவத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என நம்பி தாவேகாவில் இணைந்தார் செங்கோட்டையன். ஆனால் அவருக்கு தாவேகாவில் மிஞ்சியது என்னவோ ஏமாற்றம்தான். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா என இருவரையும் தாண்டி அவரால் எங்குமே செல்ல முடியவில்லை. இந்த மனப்புழுக்கத்தில் செங்கோட்டையன் இருக்கும் நேரத்தில் மற்றொரு குண்டு வெடிக்க காத்திருக்கிறது. அதுதான் தாவேகா NDA கூட்டணி. பாஜக அதிமுக அங்கம் வகிக்கும் NDA கூட்டணியில் இணைய கிட்டத்தட்ட விஜய் தயாராகி விட்டதாக, வேறு வழி இல்லை என்பதால் செங்கோட்டையன் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு விஜயுடன் கைகோர்த்த தனக்கு எங்கே மீண்டும் எடப்பாடி முன்னால் மீண்டும் கைகட்டி நிற்கும் நிலை ஏற்பட்டு விடுமோ என வருத்தப்படுகிறார் செங்கோட்டையன். ஒருவேளை NDA கூட்டணியில் இணைந்து அதிமுகவுடன் பயணிக்க விஜய் முடிவு செய்துவிட்டால் தாவேகாவில் இருந்து வெளியேறலாம் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். அப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் செங்கோட்டையனின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பது போல அரசியல் செய்த செங்கோட்டையன் சும்மாவா இருப்பார்? தன்னை மதிக்காத எடப்பாடிக்கும் தன்னை நம்பி ஏமாற்றிய விஜய்க்கும் ஒரு சேர ஷாக் கொடுக்கும் விதமாக அவர் OPS பாணியில் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் செங்கோட்டையனின் மனதை நன்கறிந்தவர்கள். எது எப்படியோ விஜய் எடுக்க போகும் முடிவு தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஜெர்க்கை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் உண்மை. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.